பிக் பாஸோட லைவ் அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக லைஃப் லைன் டிஸ்கஷன் போயிட்டு இருந்த நிலைமையில பிக் பாஸே வந்து கேட்டார், எப்பா யாரோட லைஃப் லைன் யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே. பட் இதில் ஒரு குளறுபடியும் இருக்குது, ஒரு கோளாறும் இருக்குது. ரூல் புக்கில் என்ன போட்டிருக்குன்னா, பிக் பாஸ் லைஃப் லைன் யூஸ் பண்ணுறது யாராவது ஹவுஸ் மேட்ச் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி ஒரு ஆளை சூஸ் பண்ணுன்ற மாதிரி ரூல் புக்கில் போட்டிருக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் லைனை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனா சரி ஏன் லைஃப் லைனை யூஸ் பண்ணீங்கன்ற மாதிரி அர்ச்சனா ஸ்டார்டிங்கில் வாலண்டரி பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து தினேஷ் வந்து சொல்கிறார், இல்லை இப்போ யார் லைஃப் லைன் யூஸ் பண்ணாலுமே வேஸ்ட்டு. நீங்கள் என்ன பண்ணணும், 7 வாட்டியில் 5 வாட்டி கரெக்டாக பண்ணணுமா, 2வது வாட்டி பிக் பாஸ் டைம் கேட்ட உடனே நம்ம அந்த லைஃப் லைனை யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம 3 வாட்டி டைம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒரு டர்ன் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. இப்போ இந்த 3மே ராங்குனா நம்ம ஆல்ரெடி டாஸ்க்கை லூஸ் பண்ண மாதிரி தான். 3 வாட்டி கரெக்டாக டைம் இல்லைனா நம்ம டாஸ்க்கை தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தினேஷ் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. கரெக்ட் தான், நியாயமான ஒரு பாயிண்ட். ஏன்னா 3 வாட்டி நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே யூஸ் பண்ணலாம். பட் கரெக்டாக சொல்லலை, அந்த 2வது வாட்டியே யூஸ் பண்ணியிருந்தா அதுதான் ஹை பாசிபிலிட்டியான சான்ஸ். அதை யூஸ் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, லைஃப் லைன் யூஸ் பண்ணுற ஒரு முடிவுலேயே காலிலேருந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல தினேஷ் சொன்னவொடனே உடனே விசித்ரா சொல்கிறாங்க, இல்லை அதில் ஒரு 2வது கரெக்டாக இருக்காதா, இல்லை 1வது கரெக்டாக இருக்கா, அந்த 1 கரெக்டாக இருந்தால் கூட இப்போ நம்ம லைஃப் லைனை யூஸ் பண்ணோம்னா ஸோ நம்ம அதை இதுவெல்லாம் பார்த்துக்கலாம், கரெக்டாக இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ விசித்ரா அதை சொல்கிறாங்க. ஸோ உடனே மாயா வந்து சரி அர்ச்சனா யூஸ் பண்ணுறாங்களா, யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்க சொல்லும்போது இங்கே நிறைய கன்ஃபியூஷன் வருது அந்த டைமில். என்னென்னா, ஸோ லைஃப் லைன் யூஸ் பண்ணால் என்ன போவோம், கேமில் வந்து சலுகைகள் கட் பண்ணுவோம், டிக்கெட் டு ஃபினாலேயோட சலுகை தானே கட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே எடுத்துங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்றதை அர்ச்சனா சொல்லிட்டாங்க. சில பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இதே மாதிரி சலுகைகள் டாஸ்க் நிறைய இந்த வாரம் ஃபுல்லாக சலுகைகள் டிக்கெட் டு ஃபினாலே சலுகைலாம் வந்தால் எப்படி, நீ இந்த ஒரு சலுகையில் பயன்படுத்த மாட்டா, ஓகே விட்டுறலாம். பட் நாளைக்கு வர டாஸ்க்கெல்லாம் உனக்கு சலுகை வராமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பூர்ணிமா எடுத்து வைக்கிறாங்க. பூர்ணிமா இதே மாதிரி நிக்சன் எடுத்து வைக்கிறார் அந்த கேள்வியை. பூர்ணிமா அதுவும் ஆமாம் எனக்கும் அப்படி டவுட் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ஒரு டாஸ்க்காக இருக்காது நிறைய வச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் இதெல்லாம் போகுது. சில பேர் வந்து எப்படி நினைச்சிட்டாங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லேயே பங்கேற்க முடியாதுன்ற மாதிரி சில பேர் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை, இது கரெக்டாக இதுதான் அப்படின்ற மாதிரி தான் ரூல். ஓகேவா, பிக் பாஸும் நடுவில் கிளாரிஃபை பண்ணுறார், டிக்கெட் டு ஃபினாலேக்கான சலுகைகள் நிறுத்தப்படும் அப்படின்றதான் சொல்லியிருந்தார். ஓகேங்களா, உடனே என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அர்ச்சனா கிட்ட இப்போ யூஸ் பண்ணாலும் லைஃப் லைன் வேஸ்ட்டுன்ற மாதிரி தினேஷ் எல்லாம் ரீசன் கொடுத்தானே. சரி யூஸ் பண்ணாலும் லைஃப் லைன் வேஸ்ட்டுன்றீங்களே, நான் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஒரு பக்கம். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, விவாதங்கள் நடக்குது, பல விஷயங்கள்லாம் நடக்குது. ஃபைனலாக வந்து விசித்ரா மேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் லைஃப்பில் நீ யூஸ் பண்ணிங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நிக்சனும் என் லைஃப்பில் நீ யூஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி சொல்லிக்கிறாங்க. சரி விசித்ரா மேமோட லைஃப் லைனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னோடனே பிக் பாஸ் ஒரு அறிவிப்பு சொல்கிறார். என்னென்னா, என்ன லைஃப் லைன் யூஸ் பண்ணுமோ வந்து கேமரா முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி கேட்டிருப்பார். அந்த லைஃப் லைன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றதை 3 வாட்டி கேட்டிருப்பாரு. ஒரு பாயிண்ட்டில் வந்து விசித்ரா மேம் லைஃப் லைன் யூஸ் பண்ணுற நிலமை வந்தோடனே டேரெக்டாக போய் கேமரா கிட்ட நெக்ஸ்ட்னு சொல்ல போகும்போது தினேஷ் தடுத்து நிறுத்திட்டார். ஏன்னா ஒத்துக்கப்படாது, எல்லாரும் கை தூக்குங்கப்பா, விசித்ரா மேம் லைஃப் லைன் யூஸ் பண்ணலாமா வேணாம்னவா அப்படின்னும் போது எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 13 ஹவுஸ் மேட்ச்சில் 7 ஹவுஸ் மேட்ச் வந்து வேணாம் நோன்ற மாதிரி ஓட்டு போட்டோன்னே தினேஷ் வந்து விசித்ராவோட இது யூஸ் பண்ண விடல, தடுத்துட்டார். அங்கே போய் விசித்ரா மேம் போய் சொல்கிறான்றாங்க. இல்லை சொல்லலாம் கூடாது, எப்பா மெஜாரிட்டி ரூல் புக்கில் என்னப்பா போட்டிருக்கு, டிஸ்கஸ் பண்ணி தானேப்பா பண்ணணும், இது என்னப்பா நீங்கள் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி தினேஷ் சொல்கிறாரு. யூஸ் பண்ணாலும் வேஸ்ட்டுங்கன்றது தான் தினேஷோட வாதம். சொல்லாதீங்கன்றார். நிக்சன் போய் கேமரா முன்னாடி சொல்லவான்ற மாதிரி நிக்சனும் அங்கே போய் நின்றுட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பிக் பாஸ் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. என்னென்னா, இங்கே நீங்கள் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்குது, டைம் பாம் வெடிக்கும்னு நான் ஒரு விஷயத்த சொன்னேன்ல, அதை நினைவில் வச்சு செயல்படுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த டைம் பாம் வெடிக்கிறது தான் விஜய் வர்மா மற்றும் அர்ச்சனா படுகிறது அப்படின்றது கிளியராக புரிஞ்சுக்கணும் நமக்கு. ஸோ இந்த டைம் பாம் வெடிக்கணும் போது என்ன பண்ணுறாங்க, அப்போ கம்பல்சரி யூஸ் ஆகணும் போல் அப்படின்ற நிலமை வந்தோன்னே பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிக்சன் கிட்ட சொன்னோடனே நிக்சன் கேமரா கிட்ட சொல்ல போகிறார். உடனே வந்து யார் மாயா வந்து அர்ச்சனாவை டேரக்டாக, அர்ச்சனா நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்களே ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னும் போது, ஏங்க யூஸ் பண்ணாலும் பயன் இல்லைன்னு ஒரு எக்ஸாக்ட் ரீசனை கொடுத்துட்டீங்க, அதை மீறி நான் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கேட்குறாங்க. இதில் என்ன மாயா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு விட்டுருங்க, அர்ச்சனா ரீசன் நீங்கள் தான் கொடுத்துருங்களே, யூஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு பயன் இருந்தால் ஓகே, பயனே இல்லைன்னா நான் எதுக்கு யூஸ் பண்ணோன்றதான் அர்ச்சனாவோட நியாயம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஒரு பக்கம் நிக்சன் போயிட்டு கேமரா முன்னாடி சொல்கிறாரு, அப்படியே லைஃப் லைன் எந்த யூஸ் பண்ணிங்க, ஸோ விசித்ரா மேம் அதை சொல்லாமல் எந்த யூஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி ஒரு பக்கம் நிக்சன் சொல்லிடுறாரு. இது விசித்ரா மேமுக்கு தெரியாது. ஸோ பிக் பாஸும் டைம் சொல்லிடுறாரு. கிட்டத்தட்ட 6:30 மணி அங்கே இவங்க கணக்கு பண்ணது 6:30, பிக் பாஸோட எக்ஸாக்ட் டைம் 6:30. ஆனால் இவங்க கணக்கு பண்ணது வந்து 7, அரை மணி நேரம் பாஸ்டில் இருக்காங்க ஹவுஸ் மேட்ஸு. பட் டைம் வந்து 6:30 அப்படின்ற நிலமை தான் இருந்தது. ஓகேங்களா, இது ஒரு விஷயம். அந்த டைமில் வந்து பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் திரும்ப இந்த 6:30 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாரும் திரும்ப அந்த டைம் கிளாக்கை ரீசெட் பண்ண மாதிரி டைம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு.
ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விசித்ரா மேம் ஜாலியாக இருக்காங்க, மாசா, அப்பா பரவாயில்ல என் லைஃப்பில் பயன்படுத்திட்டீங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்க டைமில் தான் பிக் பாஸை வெடிகுண்டை தூக்கி போடுற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை தூக்கி போட்டார். ஸோ யாரோட லைஃப் லைன் பயன்படுத்தப்பட்டு இருக்குதுன்னா விசித்ரா மேடம் இல்லை, நிக்சன் அவர்களோட லைஃப் லைன் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னும் போது விசித்ரா மேம் அப்படியே ஷாக் ஆகிடு, என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மொக்கை தான் அது. ஓகேங்களா, ஒரு மொக்கை கொடுத்த மாதிரி தான் விசித்ரா மேமுக்கு ஒரு மொக்கையாயிருச்சு. அப்படியே ஒரு பக்கம் ஆஃப் ஆகிட்டாங்க. நான் ஸ்கோர் பண்ணலாம்னு நினச்சா நீ ஸ்கோர் பண்ணிட்ட, இது ரொம்ப தப்புப்பா அப்படின்ற மாதிரி விசித்ரா மேமோட மைண்ட் வைஸாக இருந்திருக்கும். சரி அடுத்த வாட்டி நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் சொல்ல, வேணாம் மேம் வேணாம் நான் பயன்படுத்திக்கிறேன், விஷ்ணு நான் பயன்படுத்திக்கிறேன் மேம், நான் நாமினேஷனில் இருக்கேன், நான் பயன்படுத்திக்கிட்டு நான் கேமில் அடிக்கிறேன், நீங்கள் பயன்படுத்தே தேவையில்ல, வேஸ்ட் இருங்க அப்படின்ற மாதிரி விசித்ரா மேமோட மொத்த பிளான்ல இப்படி மண்ணை தூக்கியா போடுவீங்க, ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் விசித்ரா மேம் இதில் வந்து ஒரு இது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க, கடைசியில் அதை நிக்சன் யூட்டிலைஸ் பண்ணிட்டார், இப்போ விஷ்ணு யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. என்னப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் முடிஞ்சிருக்கு. அடுத்து இந்த டாஸ்க் எப்படி இருந்தாலும் தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி 3 டைம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணாங்க, அப்புறம் ஃபாஸ்ட்டாக பண்ணாங்கன்ற மாதிரி அவங்களோட டைமிங்லேயே ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை. நிறைய பேர் போய் கன்ஃபியூஸ் பண்ணி அரை மணி நேரம் ஃபாஸ்ட்டாக போயிருச்சுங்க. இதுதான் முடிவு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்